வணக்கம். விடுதலை ராஜேந்திரன். தமிழ்நாட்டில் மருத்துவக் கல்லூரி மாணவர் சேர்க்கைக்கு மத்திய பள்ளிக் கல்வி வாரியமான சிபிஎஸ்இ நுழைவுத் தேர்வுகளை நடத்துகிறது. அதற்கான தேதியும் அறிவித்துவிட்டது. தமிழ்நாடு அரசு இந்த நுழைவுத் தேர்வு வேண்டாம் என்று ஒரு மசோதாவை இப்போது சட்டசபையில் தாக்கல் செய்து இருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு தேவையான உரிமைகளை கேட்டால் மத்திய அரசு மறுக்கிறது. காவிரி மேலாண்மை வாரியம் வேண்டும் என்று தமிழ்நாடு கேட்கிறது. மத்திய அரசு அதில் ஆர்வம் காட்ட மறுக்கிறது. ஜல்லிக்கட்டுக்கு ஒரு சட்டம் இயற்றுங்கள் என்று தமிழ்நாடு அரசு கேட்டால் மத்திய அரசு அந்த சட்டத்தை நீங்களே நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறது. ஆனால் தமிழ்நாட்டில் மருத்துவக் கல்லூரி மாணவர் சேர்க்கைக்கு நாங்கள் தான் நுழைவுத் தேர்வை நடத்துவோம் என்று சிபிஎஸ்இ அறிவிக்கிறது. அதுவும் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் கீழ் இந்த நுழைவுத் தேர்வு நடக்குமா? அதேபோல் மருத்துவர்களுடைய ஓய்வு வயதை 58 65 உயர்த்த மத்திய அரசு முடிவு செய்துவிட்டது. ஓய்வு வயதை உயர்த்துதல் என்பது புதிதாக படித்துவிட்டு வேலைக்கு வருவதற்கு காத்திருக்கின்ற இளைஞர்களின் உரிமையை தட்டி பறிக்கின்ற ஒரு சமூக அநீதி. 58 வயதை 65 வயதாக மருத்துவர்களுக்கு உயர்த்தினால் புதிதாக மருத்துவம் படித்துப்பட்டு வருகின்ற பல மாணவர்கள் வேலை வாய்ப்புக்காக மேலும் 7 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டிய ஒரு நிலை உருவாகும். இப்படி சமூக அநீதியை மத்திய அரசு மாநிலங்களுக்கு மீது தொடர்ந்து திணித்துக் கொண்டு இருக்கிறது. இதை தட்டி கேட்டால் பிரிவினை பேசுகிறார்கள் என்று குதர்க்கம் பேசுகிறது. பிரிவினைக்கு யார் தூண்டுகிறார்கள் என்பதை நீட் தேர்வு திணிப்பிலிருந்து மருத்துவர்களுக்கான ஓய்வு வயதை உயர்த்துவது வரை யார் செய்கிறார்கள் என்பதற்கான விடையை தேடினாலே கிடைத்துவிடும். சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.